மனைவியின் தங்கத்தை அடகு வைத்து தொடங்கிய வணிக பயணம். இலங்கை முன்னணி தொழிலதிபர்கள் ஒருவனின் வெற்றி. 40 வருடங்களுக்கு முன்பு என் கையில் இருந்த ஒரு சிறிய தொகையுடனும் என் மனைவியின் தங்கத்தை அடகு வைத்து வாங்கிய 42 ஸ்ரீ 1762 லோரியுடனும் எனது வணிக பயணம் தொடங்கியது இங்குதான். எனவே அனைவரும் உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள், விட்டு கொடுக்காதீர்கள். உங்கள் இலட்சியத்திற்காக நீங்கள் வெற்றி பெறும் வரை கடினமாக உழைக்கவும். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இலங்கையில் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான டெட்லி ஸ்ரீசேனாவின் வெற்றி. இலங்கையின் முன்னணி தொழிலதிபர்களின் தலைவரான இவர் தனது ஆரம்பகால வாழ்க்கையை, போராட்டங்கள் மற்றும் தற்போதைய வெற்றி குறித்து வெளியிட்ட செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மிக குறைந்த பணத்துடனும் தனது மனைவியின் தங்க நகைகளை அடகு வைத்து திரட்டிய நிதியுடனும் ஒரு சிறிய லொரியை வாங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். 42 ஸ்ரீ 1762 என்ற இலக்க தகட்டை கொண்ட அந்த லொரிதான் இன்றைய அரளிய வர்த்தக சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் என அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். உலகின் பணக்காரர்கள் மாத்திரம் வாங்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் பேண்டாம் காரையும் வாங்கியுள்ளமை தொடர்பில் அவர் இட்டுள்ள பதிவிலேயே மேற்படி தகவல்களை வெளியிட்டுள்ளார். விடாமுயற்சியின் வெற்றி. தனது வெற்றி பயணம் குறித்து கருத்தை தெரிவித்த அவர், 40 வருடங்களுக்கு முன்னால் இந்த சிறிய லொரியுடன் தொடங்கிய பயணம்தான் என்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்த போதிலும் இலக்கை அடையும் வரை நான் ஓயவில்லை என தெரிவித்துள்ளார். அவர் வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காருடன் தனது பழைய லொரியின் கதையையும் ஒப்பிட்டு, வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டமல்ல, அது தொடர்ச்சியான உழைப்பின் பலன் என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்களுக்கு விடுத்த அழைப்பு. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தனது அனுபவத்தின் மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், எல்லோரும் உங்கள் கனவுகளை துரத்தி செல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடாதீர்கள். உங்கள் இலட்சியம் நிறைவேறும் வரை கடுமையாக உழையுங்கள் என கேட்டுக்கொண்டார். தற்போது இலங்கையின் அரிசி உற்பத்தி மற்றும் சுற்றுலாத்துறையின் ஒரு பெரும் ஆளுமையாக திகழும் டெட்லி ஸ்ரீசேனாவின் இந்த கதை ஒரு சாதாரண மனிதன் தனது உழைப்பால் எத்தகைய சிகரத்தையும் தொட முடியும் என்பதற்கு உதாரணமாக அமைந்துள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எமது இணையதளத்தை பின்தொடருங்கள்.